கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? யாரால் தாங்கக்கூடும் என்று பேச விரும்புகிறேன். அந்த வசனத்தை பாருங்க. யாரால் தாங்கக்கூடும் என்ற ஒரு வார்த்தையை பேசிட்டு ஒரு கேள்விக்குறியை அங்கே போட்டிருக்கிறத பார்க்க முடியும். எங்கேயெல்லாம் கேள்விக்குறிகள் வருகிறதோ அங்கெல்லாம் தேவன் அவைகளை ஆச்சரியக்குறியாக மாற பண்ணினதை என்னால் பார்க்க முடிந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு மனுஷனுடைய பலவீனத்தை அவனுடைய ஆவி தாங்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் முறிந்து போன ஆவி, புரோக்கன் ஹார்ட், உடைந்து போன இருதயத்தை யாரால தாங்க முடியும்னு எழுதியிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த சுமையை என்னால் சுமக்கவே முடியலை, பிரதர் இந்த வலியை என்னால் தாங்கவே முடியலை, பிரதர் இந்த போராட்டத்தை என்னால் சகிக்கவே முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறல. யாராலையும் தாங்க முடியலைன்னு கவலைப்படாத. கர்த்தர் முறிந்து போன உன் ஆவியை, முறிந்து போன உன்னுடைய வாழ்க்கையை, காயப்பட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவரால் தாங்க கூடும், ஆண்டவரால் கட்டக்கூடும் என்று நான் பேசுகிறேன். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் என்று எழுதி இருக்கிறது. அப்போ முறிந்த ஆவிய யாராலையும் தாங்கவும் முடியாது. முறிந்து போன ஆவி எலும்புகளை எல்லாம் உலர பண்ணும்னு இருக்கு. அப்படின்னா என்னது? நிம்மதியா இருக்க முடியாது, ஒரே பலவீனமா இருக்கும், ஒரே வியாதியா இருக்கும், ஒரே மன அழுத்தமா இருக்கும். இப்படி யாராவது இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்கிற ஆண்டவர் தாங்க கூடாதபடி இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி செல்வதற்கு தேவன் உனக்கு கிருபை தருவார். சங்கீதம் 51:17வது வசனம் வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டாராம். இன்னைக்கு உடைந்து போய் முறிந்து போய் அப்படி அப்பள நொறுங்கின மாதிரி நொறுங்கி போய் இருக்கிறையா? உன் கணவனால, உன் மனைவியால முறிந்து போய் இருக்கிறையா? உன் பிள்ளைகளால் அவமானப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாதபடி இருக்கிறையா? மன அழுத்தத்துல எதையாவது பண்ணிக்கலான்னு இருக்கிறையா? தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், உன் பலவீனத்தை கர்த்தர் தாங்க போகிறார். உன் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்வார். நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவேன் என்று வார்த்தையை தருகிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற பண்ணும். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.